ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நாளைக்கு வரமாட்டேன், நான் நாளை வரமாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ won't கம் டுமாரோ அப்படின்னு பேசலாங்களா? சரி. நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட அப்படின்னு நம்ம தமிழில் பேசுறது உண்டு. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, யூ ஹாவ் ஸ்போக்கன் மை மைண்ட் அப்படின்னு பேசலாம். யூ ஹாவ் ஸ்போக்கன் மை மைண்ட் அப்படின்னா நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட அப்படின்னு அர்த்தம். சரி. ஏன் என்னோட வாழ்க்கையை கெடுக்கிற, ஏன் என்னோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா, வை ஆர் யூ ரூயினிங் மை லைஃப். இந்த RUINING இதை வந்து ரூயினிங் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். சரிங்களா? வை ஆர் யூ ரூயினிங் மை லைஃப் அப்படின்னா ஏன் என்னோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு அர்த்தம். என்ன சாப்பிட போகிறாய், இது வந்து இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் அப்படின்னு பேசலாம். இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடுவது, அதாவது ஈட் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? ஈட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தி பேசிக்கலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் அப்படின்னா என்ன சாப்பிட போகிற அப்படின்னு அர்த்தம். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, வா வேற எங்கேயாச்சும் போகும் அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, தேர் ஆர் டூ மெனி பீப்புள் ஹியர், லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ் அப்படின்னு பேசலாம். தேர் ஆர் டூ மெனி பீப்புள் ஹியர், லெட்ஸ் கோ சம்வேர் எல்ஸ் அப்படின்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, வா வேற எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு அர்த்தம். நான் அங்கே போய் தான், வேறு வழியே இல்லை அப்படின்னு பேசணும். நான் அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு கோ தேர் அப்படின்னு பேசலாம். வேற வழி இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா தேர் இஸ் நோ அதர் கோ அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் டு கோ தேர் இஸ் நோ அதர் கோ. நான் அங்கே போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பார், அவர் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பார் அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா, ஹீ வில் பி ஃப்ரீ டுமாரோ அப்படின்னு பேசலாம். ஹீ வில் பி ஃப்ரீ டுமாரோ அப்படின்னா அவர் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பார். சரி, நான்லாம் உனக்கு யார் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான்லாம் உனக்கு யார், ஹூ ஆம் ஐ டு யூ அப்படின்னு கேட்கலாம். ஹூ ஆம் ஐ டு யூ, நானா உனக்கு யார் அப்படின்னு அர்த்தம். சரி. அவன் என்ன சொன்னாலும் சரி, கம்முன்னு இரு. அவன் என்ன சொன்னாலும் சரி, அமைதியா இரு, கம்முன்னு இரு அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, நோ மேட்டர் வாட் ஹீ சேஸ். அவன் என்ன சொன்னாலும் சரி, கீப் காம், அமைதியா இரு, கம்முன்னு இரு. நோ மேட்டர் வாட் ஹி சேஸ், கீப் காம். இந்த வாட் ஹி அப்படிங்கிறத வாட் ஹி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? சரி. அதை டேபிளில் வை, அதை டேபிளில் வை அப்படின்னு பேசணும். புட் இட் ஆன் த டேபிள் அப்படின்னு பேசலாம். புட் இட் ஆன் த டேபிள் அப்படின்னா அதை டேபிளில் வை அப்படின்னு அர்த்தங்களா? சரி. வரத்துக்கு முன்னால் கால் பண்ணிட்டு வா, வரத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணிட்டு வா, வரத்துக்கு முன்னால் கால் பண்ணிட்டு வா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கால் மீ பிஃபோர் யூ கம் அப்படின்னு பேசலாம். கால் மீ பிஃபோர் யூ கம், வரத்துக்கு முன்னால் கால் பண்ணிட்டு வா, ஃபோன் பண்ணிட்டு வா அப்படின்னு அர்த்தங்களா? சரி. உனக்கு இது தேவைப்படும் போது சொல்லு, உனக்கு இது தேவைப்படும் போது சொல்லு அப்படின்னு பேசணும். டெல் மீ வென் யூ நீட் இட் அப்படின்னு பேசலாம். இந்த வென் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சரி. டெல் மீ வென் யூ நீட் இட் அப்படின்னா உனக்கு இது தேவைப்படும் பொழுது சொல், என்னிடம் சொல் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குல்ல, இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இட்ஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ் இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ் இஸ்ன்ட் இட். இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு அர்த்தம். காஃபி ஆறி போச்சு அப்படின்னு பேசணும். காஃபி ஆறி போச்சு, த காஃபி ஹேஸ் டர்ன்ட் கோல்ட் அப்படின்னு பேசலாம். த காஃபி ஹேஸ் டர்ன்ட் கோல்ட் அப்படின்னா காஃபி ஆறி போச்சு அப்படின்றதுங்களா? சரி. நான் யாரையும் புண்படுத்தினதில்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஹவ் நெவர் அஃபெண்டட் எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ ஹவ் நெவர் அஃபெண்டட் எனி ஒன் அப்படின்னா நான் யாரையும் புண்படுத்தினது இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை யார் செஞ்சாங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை யார் செஞ்சாங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். வி ஆல் நோ ஹூ டிட் இட் அப்படின்னு பேசலாம். வி ஆல் நோ ஹூ டிட் இட். இது யார் செஞ்சாங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி. உனக்கு வேற என்ன தேவை அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் எல்ஸ் டூ யூ நீட் அப்படின்னு கேட்கலாம். வாட் எல்ஸ் டூ யூ நீட், உனக்கு வேற என்ன தேவை அப்படின்னு அர்த்தம். ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன், ஏன் தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணுறேன், ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா வை ஆர் யூ கிரியேட்டிங் அன்னெசரி இஷ்யூ அப்படின்னு பேசலாம். வை ஆர் யூ கிரியேட்டிங் அன்னெசரி இஷ்யூ, ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன், ஏன் தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணுற அப்படின்னு அர்த்தங்களா? சரி. நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் கேர் ஹூ எவர் யூ ஆர் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் கேர் ஹூ எவர் யூ ஆர், நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அர்த்தம். இது உடஞ்சிருக்கு அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் டேமேஜ்ட் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் டேமேஜ்ட் அப்படின்னா இது டேமேஜ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.